பெரியசாமி எல்லாம் பேசுறத பார்த்தா அவரெல்லாம் மூத்த உறுப்பினர் சொல்லி நிறைய நேரம் கொடுக்குறாரு சபாநாயகர். முன்னாள் அமைச்சர், ஒரு மூத்த உறுப்பினர் சட்டமன்றத்தில்னு. ஆனா அவரெல்லாம் பேசுற பேச்சுக்கு எதிர்வாதம் இன்னும் சரியா செய்யல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, நான் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில், அதுவும் குறிப்பா என்னுடைய தொகுதியா இருக்கக்கூடிய ஆத்தூர் தொகுதியில, சின்னாலப்பட்டி, இங்கிட்டு ஆத்தூர்ல, இங்க எல்லாம் குடிக்கிற தண்ணி அவ்வளவு பிரச்சனையா இருக்கு. இன்னும் சொல்ல போனா சின்னாலப்பட்டியில ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஐயா பெரியசாமி அவர்களே, எனக்கு நினைவு தெரிஞ்சு நீங்க தான் அங்க எம்எல்ஏ. எனக்கு நிறைவு தெரிஞ்சு திமுக ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் நீங்க தான் அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர். இவ்வளவும் பண்ணிட்டு நீங்க இந்த வார்த்தையை சொல்றீங்க, ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லைன்னு. 100 நாளைக்கு முன்னால வரைக்கும் நீங்க தானே இருந்தீங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாரு பெரியசாமி? நாங்க செய்யல நீங்க செய்யுங்கன்னு சொல்ல வரீங்களா? குறிப்பிட்டு நான் சொல்றேன், இந்த சின்னாலப்பட்டி, இந்த பக்கம் வக்கம்பட்டி, ஆத்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வீடுகள்லையும் பெரிய பெரிய ட்ரம் இருக்கும் ப்ளூ கலர்ல. அந்த தெருவே பாத்தீங்கன்னா தெரு ரோடு தெரியாது, ஆனா அந்த வீட்டு வாசல்ல பூரா 5-6 ட்ரம் இருக்கும். எதுக்கு தெரியுமா? தண்ணி வர்றப்ப புடிச்சு வச்சுக்கணும். இந்த நிலைமை எத்தனை ஆண்டு காலமா பெரியசாமி அவருடைய சொந்த தொகுதியில, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில எத்தனை ஆண்டு காலமா அப்படி இருக்கு தெரியுமா? கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம சின்னாலப்பட்டியில ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத தீர்த்து வைங்கன்னு கேட்கக்கூடிய அந்த தெம்பும் திராணியாய் பெரியசாமிக்கு எங்க இருந்து வருது? மக்கள் அந்த அளவிற்கு அரசியல் இருக்காங்களா? இதுல இடையே சொல்றாரு, கிறிஸ்தவ வன்னியர்களை பிசில இருந்து எம்பிசிக்கு மாத்துங்க. என் தொகுதியில நிறைய கிறிஸ்தவ வன்னியர்கள் இருக்கிறாங்க, பிசில இருந்து அவங்களை எம்பிசிக்கு மாத்தணும். ஏன் நீங்க மாத்தல? எத்தனை ஆண்டு காலம் நீங்க அமைச்சரா இருந்திருக்கீங்க? ஏன் இந்த கடந்த 5 ஆண்டுகள், இந்த 100 நாளைக்கு முன்னால மாத்தி விட்டு எந்திரிச்சு போயிருக்க வேண்டியதானே நீங்க? இப்படி மக்கள் எளிதாக உங்களை புரிந்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க எதையோ பேசுறோம் நினைச்சிட்டு, என்னமோ மக்களுடைய சேவைகளுக்காக பேசுறோம், கிறிஸ்துவ வன்னியர்களுக்காக பேசுறோம், ஒரு சொட்டு தண்ணியில சின்னாலப்பட்டிக்காக பேசுறோம் நீங்க நினைக்கிறீங்க. 100 நாளைக்கு முன்னால வரைக்கும் நீங்க அமைச்சர். அதை நீங்க புரிஞ்சுட்டு பேசுங்க.